ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா குழம்பு செய்வோம். பச்சை மிளகா குழம்பு எப்படி செய்வோம் பார்த்தீங்களா? அந்த பாருங்கள், பச்சை மிளகா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ பச்சை மிளகா இன்னும் கூட போடலாம் நீங்கள். நான் புளி அதிகமாக போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது ஒரு வாரம் கூட கெடாது, நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மிளகா அப்படியே கீறி வச்சுருக்கேன். அப்படியே போட்டோன்னா வெடிச்சிடும். இல்லை அப்படியே உடச்சி கூட வச்சுக்கலாம். அப்படியே உடச்சி வச்சுக்கலாம். இல்லை கீரியும் வச்சுக்கலாம். இல்லைன்னா உடஞ்சிடும். அப்படியே இது எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். அதனால் கீரி வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதான் ஃப்ரெண்ட், இது போடலாம். மிளகா போடலாம். வெடிக்கும். கொஞ்சம் உஷாராக தூரம் இருக்கும். நல்லா வெடிச்சிடும். மஞ்சாத்தூள் வேடினா ஒரு ஸ்பூன் மஞ்சாத்தூள் போடுவோம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸ்மெல் நல்லா வருது பாருங்கள். இது மாதிரி போட்டுக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிறத எடுத்து ஊற்றிக்கணும். அந்த சிப்பி எல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கிறேன், ஊற்றிக்கணும். சால்ட்டு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு. நம்ம வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். உப்பு இப்போ போடுறதுன்னா உப்பு போட்டுருங்க. அப்புறம் போட்டால் சால்ட்டு போடுங்க. இப்படிலாம் எடுத்துடணும். நான் ஒரு 100 கிராம் புளி போட்டேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்தால் அந்த எருப்பெல்லாம் புளி எருப்பெல்லாம் அடங்கிட்டு டேஸ்ட்டாக வரும். அப்படி நல்லா எல்லாம் இது போட்டதெல்லாம் அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சிம்பிள் சமையல் இது எல்லாமே நான் செய்கிறது. ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா நல்லா இருக்கும். இது இருக்கிற மிளகாலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வேண்டியதில்லை. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னோடய சமையல்.